ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kethana.vlogs. எல்லாருக்குமே டிஃபன்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு கேட்டு கேட்டு போர் அடிச்சிட்டு இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா உப்பு உருண்டை செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையா இருக்கும். இது எங்க அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. சாஃப்டா வரதுக்கு சில டிப்ஸ் இருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். புழுங்கல் அரிசி 2 கப், குட்டி குட்டியா கட் பண்ண தேங்காய் 3/4 கப், எண்ணெய் 5 ஸ்பூன், தாளிக்கிற பொருள் 1 ஸ்பூன், கறிவேப்பிள்ளை, காஞ்ச மிளகாய் 4, உப்பு தேவைக்கேத்த அளவு. இப்போ ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு புழுங்கல் அரிசி நம்ம எடுத்து வச்சது 3 மணி நேரம் நல்லா கழுவி தேவைக்கேத்த அளவு தண்ணி ஊத்தி ஊற வச்சிடுங்க. ஊற வச்சது இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்டா அரைக்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சா போதும். தண்ணியும் நிறைய விட வேணாம். இந்த பதத்துக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இப்போ ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வறுத்ததும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் தாளிக்கிற பொருள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கடலை பருப்பு ஜாஸ்தியா போட்டுக்கலாம். அதுல குட்டி குட்டியா கட் பண்ண தேங்காய் பீஸும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுத்ததுக்கு அப்புறம் அரைச்சி வச்ச மாவை இதுல போட்டுக்கணும். நான் மாவு அரைக்கும் போதே அதுல உப்பு சேர்த்துட்டேன். சோ தனியா நம்ம இப்ப உப்பு சேர்க்க வேணாம். இப்ப இதை நல்லா கலந்து விடுங்க. இது ஹைல வச்சு கலக்க வேணாம், கொஞ்சம் மீடியம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது குக் ஆகும் போது நல்லா வாசனை வரும். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆற விடலாம். இது தொடர அளவுக்கு சூடு இருக்கும்போது கையில எண்ணெய் தடவிட்டு இது நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி இட்லி பிளேட்கெல்லாம் எண்ணெய் பூசிட்டு இந்த உருண்டைய அதுல ஒன்னொன்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிக்கலாம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு இட்லி பிளேட்ல. இப்போ இட்லி பாத்திரத்துல 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த இட்லி பிளேட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு மூடி வச்சிடுங்க. மூடி போட்டு சிம்லயே ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு உப்பு உருண்டை எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம உப்பு உருண்டை ரெடியா இருக்கு. நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டி சாஃப்ட் உப்பு உருண்டை ரெடி. இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். கார சட்னி கூட, தேங்காய் சட்னி கூட சூப்பரா இருக்கும். இதுல காரம் ஜாஸ்தி இல்லாததால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காம ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.